ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பார்க்க போறோம். குளோபலைசேஷன். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க கையில வச்சிருக்கிற ஃபோன், போட்டிருக்கிற ஜீன்ஸ், இல்லனா நேத்து சாப்பிட்ட பீட்சா, இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் உலகம் பூராந்து வருது? எதுக்கு பதில் தான் குளோபலைசேஷன். சரி, இந்த குளோபலைசேஷனை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். முதல்ல எம்என்சினா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் குளோபலைசேஷனை என்ன, அது எப்படி நடந்தது, இதுக்கு யார் ரூல்ஸை போடுறாங்க, கடைசியா இதனால நம்ம லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட், இந்த முழு கதையிலையும் ஹீரோ மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க தான் எம்என்சி. அவங்கள பத்தி முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த எம்என்சி கான்செப்டை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு சரவணபவன் ஹோட்டலை யோசிச்சு பாருங்களேன். சென்னையில ஒரு சின்ன கடையா ஆரம்பிச்சு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, இப்போ துபாய், அமெரிக்கான்னு உலகம் முழுக்க பிரான்ச் இருக்குல்ல, அதுதாங்க ஒரு எம்என்சியோட பேசிக் ஐடியா. சரி, ஆனா எக்ஸாம்ல எழுதும்போது ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வேணும் இல்லையா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எம்என்சிக்கான டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன். அதாவது ஒரு கம்பெனி ஒன்னுக்கு மேல பல நாடுகள்ல ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அது ஒரு மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு எம்என்சி தன்னோட பொருளை ஒரே இடத்துல தயாரிக்காது. ஒரு பொருளோட டிசைனை ஒரு நாட்டிலையும், அதோட பாகங்களை இன்னொரு நாட்டிலையும், அதையெல்லாம் ஒன்னா சேர்க்கிற வேலையை மூணாவது நாட்டிலையும் செய்யும். ஏன் இப்படி? ஏன்னா எங்க ஆளுங்க கம்மி சம்பளத்துக்கு கிடைப்பாங்களோ, எங்க மூலப்பொருட்கள் விலை குறைவா இருக்கோ அங்கெல்லாம் ஃபேக்டரி வைப்பாங்க. இதோட ஒரே நோக்கம் உற்பத்தி செலவை குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்துறது தான். இதுதான் அவங்களோட கேம் பிளான். சோ எக்ஸாமுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த ஒரு வரி இதுதான். எம்என்சியோட ரெண்டே மந்த்ரா: செலவை குறைக்கணும், லாபத்தை கூடணும். சிம்பிள். ஓகே, இப்போ எம்என்சினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். இந்த எம்என்சிஸ் தான் குளோபலைசேஷனோட முக்கியமான டிரைவர். அப்போ குளோபலைசேஷன்னா என்ன? மறுபடியும் உங்க எக்ஸாம் நோட்ஸுக்காக இந்த டெஃபினிஷனை குறிச்சு வச்சுக்கோங்க. Globalization is the process of rapid integration or interconnection between countries. அதாவது உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப வேகமா ஒன்னோட ஒன்னு இணையற ஒரு ப்ராசஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, குளோபலைசேஷனுங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லா மார்க்கெட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய உலக சந்தையா மாத்துற மாதிரி. இந்த ப்ராசஸை யார் வேகமா இயக்குறா? நம்ம எம்என்சிஸ் தான். இதனால தான் இன்னைக்கு இந்தியால நீங்க வாங்குற ஒரு பொருள் சீனால தயாராகி கொரியாலேருந்து வந்த பாகங்களோட இருக்க முடியுது. மார்க்கெட் மட்டும் இல்ல, ப்ரொடக்ஷனும் இப்படிதான் கனெக்ட் ஆகுது. ஆக குளோபலைசேஷன்னா என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும் மறக்காதீங்க. ஃபாரின் ட்ரேட் மற்றும் எம்என்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ரெண்டும் தான் நாடுகளை ரொம்ப வேகமா ஒன்னா இணைக்குது. இதுதான் எக்ஸாம்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சம்மரி. சரி, இந்த உலகம் எப்படி திடீர்னு இவ்ளோ வேகமா இவ்ளோ பக்கத்துல வந்தது? இதுக்கு பின்னாடி ஒரு 3 பெரிய காரணங்கள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் டெக்னாலஜி. ஒரு பக்கம் பெரிய பெரிய கண்டெய்னர் கப்பல்கள், வேகமான விமானங்கள்னு போக்குவரத்துல புரட்சி. இன்னொரு பக்கம் இன்டர்நெட், கம்ப்யூட்டர், மொபைல் போனுன்னு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த ரெண்டும் சேர்ந்து உலகத்தோட தூரத்தையே குறைச்சிடுச்சு. ரெண்டாவது காரணம் நம்ம நாட்டுல நடந்த ஒரு பெரிய பாலிசி மாற்றம். அதுதான் லிபரலைசேஷன். 1991க்கு முன்னாடி நம்ம உள்நாட்டு கம்பெனிகளை பாதுகாக்க வெளிநாட்டு பொருட்கள் மேல பெரிய வரி, அதாவது ட்ரேட் பேரியர்ஸ் இருந்துச்சு. ஆனா 1991க்கு அப்புறம் நம்ம அரசாங்கம் இந்த தடைகளை எல்லாம் நீக்கி வெளிநாட்டு வர்த்தகத்துக்கும் முதலீட்டுக்கும் கதவை திறந்து விட்டாங்க. மூணாவதா, சில சக்தி வாய்ந்த சர்வதேச அமைப்புகள் எல்லா நாடுகளையும் உங்க மார்க்கெட்டை திறங்க, தடைகளை நீக்குங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது யாருன்னு பாப்போமா? இவ்ளோ பெரிய உலக சந்தையில எல்லா நாடுகளும் வியாபாரம் பண்ணும்போது இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு அம்பையர் வேணுமே. அந்த அம்பையர் தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது WTO. இவங்களோட முக்கிய வேலையே சர்வதேச வர்த்தகத்தை தாராளமயமாக்குறது, அதாவது ஃப்ரீ ட்ரேடை ஊக்குவிக்கிறது தான். முக்கியமா வளர்ந்த நாடுகளோட முயற்சியில தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய விவாதமே நடக்குது. இந்தியா மாதிரி வளரும் நாடுகள் என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க WTO ரூல்ஸ் படி எங்க வர்த்தக தடைகள் எல்லாம் குறைச்சிட்டோம், ஆனா நீங்க மட்டும் அந்த ரூல்ஸை மதிக்காம உங்க விவசாயிகளுக்கு கோடிக்கணக்கில் சப்சிடி கொடுக்குறீங்க. அப்புறம் எப்படி இது நியாயமான சுதந்திரமான வர்த்தகமா இருக்க முடியும்னு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க. ஓகே, இந்த குளோபலைசேஷனால நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு நிஜத்துல என்னதான் பாதிப்பு? இதுல யாரு வின்னர்ஸ், யாரு லூசர்ஸ் பார்க்கலாம். முதல்ல இந்த கதையோட பாசிட்டிவ் சைட பாத்துடலாம்.
யாருக்கெல்லாம் இதனால நன்மை கிடைச்சது? நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ், முக்கியமா நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் மாதிரி. கார்ல இருந்து செல்போன் வரைக்கும் ஏகப்பட்ட சாய்ஸ், முன்ன விட நல்ல குவாலிட்டி, அதுவும் குறைஞ்ச விலையில கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு குளோபல் லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைச்சது. ஆனா ஒரு நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? சிலருக்கு இது ஒரு பெரிய சவாலா அமைஞ்சது. இதோட தாக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல. ஒரு பக்கம் வசதியான வாடிக்கையாளர்கள் இதனால பலனடைஞ்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல சின்னதா பொம்மை, பேட்டரி, டயர் செஞ்சிட்டு இருந்த உற்பத்தியாளர்கள் விலை குறைவான வெளிநாட்டு பொருட்களோட போட்டி போட முடியாம தங்களோட தொழிலையே மூட வேண்டிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதெல்லாம் நம்மள உங்க பாடப்புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. இப்போ குளோபலைசேஷன்ங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது, அது ஒரு நிஜம். அப்ப கேள்வி என்னன்னா, இதோட நன்மைகளை எப்படி எல்லாருக்கும் நியாயமா சரிசமமா கிடைக்க வைக்கிறது? இதை எப்படி இன்னும் ஃபேரான ஒரு ப்ராசஸா மாத்துறது? இத பத்தி யோசிங்க.